பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இந்த தோரணைய நம்ம வீட்டு வாசப்படிக்கு போட்டா ரொம்பவே மங்களகரமா இருக்கும். இன்னைக்கு வீடியோல இந்த வாசப்படி தோரண் ஈஸியா எப்படி வீட்லயே பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நியர்பை இருக்கிற கிராஃப்ட் ஷாப்ஸ்ல கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நம்மகிட்டயே இது எல்லா மெட்டீரியல்ஸும் ஹோல்சேல் பிரைஸஸ்ல அவைலபிளா இருக்கு. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்ப வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஒன்ஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே நீங்களே இதை வீட்டில் செஞ்சிடலாம். நான் எல்லா ஸ்டெப்ஸுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ கணேச சதுர்த்தி, தசரா, தீபாவளி இப்படி லைனாக ஃபெஸ்டிவல்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இதை நீங்கள் சேல்ஸுக்கும் உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு செஞ்சு கொடுக்கலாம். ஆர் உங்கள் பர்சனல் யூஸ், உங்கள் வீட்டு வாசப்படிக்கு, பூஜை ரூமுக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் பர்சனல் யூஸ்க்கும் செஞ்சு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு 6 mm சைஸில் 4 பேர்ல்ஸ் எடுத்துக்கோங்க. ஒன் சைட் மட்டும் த்ரெட்டு கோத்துக்கோங்க. த்ரெட்டு வந்து சின்ன சைஸாக இருந்தால் போதும். அண்ட் அனதர் சைட் பார்த்திங்கன்னா நாட் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் 20 பீஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ தேவையான பொருட்கள் எல்லாம் ஃபஸ்ட்டே செஞ்சு வச்சுட்டா ஃபைனலாக அதை அட்டாச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாகிடும். இந்த மாதிரி நான் வந்து செஞ்சு காமிச்சிருக்க பாருங்கள். 20 பீசஸ் வந்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. த்ரெட்டு வந்து ஷார்ட்டாக இருந்தால் போதும். ஒரு லைனில் பார்த்தீங்கன்னா 4 பேர்ல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த பேர்ல் சைஸ் பார்த்தீங்கன்னா வெளியே வராத அளவுக்கு நாட் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டுக்கோங்க. நூலில் பேர்ல் கோத்துட்ட பிறகு லாஸ்ட்டில் வந்து அந்த நாட் கொஞ்சம் பெரிய சைஸாகவே போட்டுக்கோங்க. அப்போ தான் அது பேர்ல் வந்து அந்த நாட் வழியாக கீழே விழுந்துராது. ஒன்ஸ் இழுத்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நாட்டு சின்ன சைஸாக போட்டுட்டிங்கன்னா பேர்ல் வந்து அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நாட் வந்து நல்லா கரெக்டான சைஸில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதை நம்ம 4 லைனாக பிரிக்க போகிறோம். ஒரு செட்டில் பார்த்திங்கன்னா 4 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லா த்ரெட்டுமே ஒரே ஹைட்டில் இருக்கட்டும். அண்ட் இன்னொரு எண்டில் பார்த்திங்கன்னா க்ளூ போட்டு நான் வந்து வச்சுருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு பீட்ஸ் எல்லாம் கோக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த க்ளூ காஞ்ச பிறகு இந்த கார்னர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து பேர்ல்ஸ் இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 5 செட்டு பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணி காய வச்சுருங்க. அப்போ தான் பீட்ஸ் கோக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த க்ளூ அப்ளை பண்ணியிருந்த பக்கத்தில் ஒரு நீடல் கோர்த்துக்கோங்க. நீடல் வந்து இந்த மாதிரி தோரண் செய்கிறதுக்கு எல்லாமே கடையில் உங்களுக்கு பெரிய சைஸ் நீடலில் தான் கிடைக்கும். அது ரொம்ப தின்னாகவும் இருக்கும். நீங்கள் வாசப்படி தோரண் செய்கிறது அப்படின்னு சொன்னாலே அவங்களே கொடுத்துருவாங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பால்ஸ். இதில் வந்து கோல்டன் கலரில் வந்து நூல் சுற்றி வச்சுருப்பாங்க. இதுவும் அதே ஷாப்ஸ்லேயே உங்களுக்கு கிடைச்சிரும். ஒருவேளை கிடைக்கலன்னா மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பெரிய சைஸ் கோல்டன் பாலை நம்ம கோர்த்துக்கலாம். இந்த பேர்ல்ஸ் எல்லாமே கீழே உங்களுக்கு ஹேங் ஆகிற மாதிரியே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 12 mmல நான் பேர்ல் எடுத்திருக்கேன். அண்ட் கோல்டன் பால்ஸுமே 12 mm தான் எடுத்திருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும்போது தோரணை பண்ணும்போது அழகாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு பேர்ல் போட்டுருங்க. சைஸ் வந்து 12 mm. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கோல்டன் பீடு, அதுவும் 12 mm சைஸ் தான். நெக்ஸ்ட்டு ஒரு பேர்ல், நெக்ஸ்ட்டு ஒரு கோல்டன் பீட். ஸோ இந்த லைன் எப்படி இருக்குன்னா கீழே நம்ம அந்த 4 லைன்ஸ் ஆஃப் பேர்ல் அட்டாச் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் ஒரு பெரிய கோல்டன் பால், அதுக்கப்புறம் பேர்ல், அப்புறம் கோல்டன் பீட், பேர்ல், கோல்டன் பீட். இந்த லைன் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நான் வீடியோவில் வந்து எல்லாமே கிளியராக காமிச்சிருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது தான் உங்களுக்கு அது தெளிவாக தெரியும். இதுக்கு மேலே நம்ம இந்த லோட்டஸ் அட்டாச் பண்ண போகிறோம். இது வந்து MDF போர்ட் லோட்டஸ். மேலே கோல்டன் பார்டர் கொடுத்துருக்காங்க. 2 சைடும் ஹோல் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஹோல் இல்லாமலேயும் விற்கிது. ஸோ நீங்கள் வந்து தோரண் பண்ணுறதுக்கு ஹோல் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ கீழே இருக்கிற ஹோல்ஸில் இந்த நூலை கோர்த்து நம்ம வந்து ஒரு நாட் போட்டுடலாம். நாட்டெல்லாம் போட்டுட்டு த்ரெட்டை வந்து ரொம்ப ஒட்டை கட் பண்ணாதீங்க. கொஞ்சம் தெரிகிற மாதிரியே இருக்கட்டும். அப்புறமா நம்ம லாஸ்ட்டாக எல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருந்தோமே பின்னாடி வந்து க்ளூ அப்ளை பண்ணி நம்ம அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாட் போட்ட பிறகு இந்த பீஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி டோட்டலாக 5 செட்டு ரெடி பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு காட்டுற பாருங்கள். இந்த 5 செட்டுமே இப்போ நம்ம ப்ரீவியஸாக பண்ண மாதிரி பார்த்து செஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் வந்து த்ரெட்டில் பீட்ஸ் போட்டு ரிங் அட்டாச் பண்ணி அதையும் நீங்கள் டெக்கரேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த லோட்டஸ் எல்லாம் ரெடி பண்ணி ஒரு ஓரமாக வச்சாச்சு. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் பெட்டல்ஸ். இது வந்து கார்லாண்ட் பெட்டல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பீஸுக்குள்ளே உங்களுக்கு நிறைய பீசஸ் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ் இருக்கும். இது எல்லாமே லேசர் கட்டிங். ஸோ ஓரங்கள் எல்லாம் த்ரெட் ரிமூவ் ஆகாது. ஒரு பீஸை நான் பிரித்து காட்டுற பாருங்கள். நீங்கள் இப்படி பிரித்து விட்டிங்கன்னா உள்ளே வந்து மெல்லிஸான பீசஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு தான் ஒரு மாலையாக கோர்க்க முடியும். மாலை எப்படி கோர்க்குறதுன்னு டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கோர்க்கும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.
இந்த பெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிசான பாலிஸ்டர் ஃபேப்ரிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வீட்டிலேயே இந்த டிசைனில் கட் பண்ண முடியாது. ஒருவேளை நம்ம கட் பண்ணாலுமே இந்த அளவுக்கு நீட்டான ஃபினிஷிங் வராது. ஓரங்கள்ல நூல் பிரிய ஆரம்பிக்கும். அதை வந்து நம்ம கேண்டலில் ஓரங்களெல்லாம் காமிக்கும் போது நமக்கு வேலை அதிகம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஷாப்ஸில் கிடைக்கிது, இதே நீங்கள் வாங்கிக்கிறது ரொம்ப பெட்டர். அடுத்து இது ஒரு பீடு. இது பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ்க்கு நடுவில் நம்ம போடுற மாதிரி இருக்கும். நம்ம ஒருவேளை பெட்டல்ஸ்க்கு நடுவில் இது போடலன்னா நிறைய பெட்டல்ஸ் யூஸ் ஆகும் அண்ட் பார்க்குறதுக்கும் அந்தளவுக்கு அழகாக தெரியாது. ஸோ இது போடும்போது உங்களுக்கு வந்து பெட்டல்ஸ் கம்மியாக யூஸ் ஆகும் அண்ட் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் இதை யூஸ் பண்ணுறோம். ஒருவேளை இது உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் இதுக்கு சென்டரில் சின்ன சைஸ் பேர்ல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்மக்கிட்டேயே அவைலபிளாக இருக்குது. இப்போ அந்த ஃபேப்ரிக் பெட்டல்ஸ் கோக்குறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஊசியில் ஒன் சைடு மட்டும் த்ரெட் போடுங்க, நாட் போடாதீங்க. அண்ட் நான் வீடியோவில் ஃபோல்ட் பண்ணி காமிச்சிருக்கிற மாதிரியே ஃபோல்ட் பண்ணுங்கள். மேலேருந்து கீழே ஃபோல்ட் பண்ணுங்கள். அண்ட் அகெயின் தேர்ட் லைனில் இருக்கிறது கீழேருந்து மேலே தெரிகிற மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். அண்ட் ஊசியில் நீங்கள் கோர்க்கும் போது சென்டராக பார்த்து கோருங்க. நீங்கள் சைடில் கோர்த்துட்டிங்கன்னா பிஞ்சு வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் அந்த பார்க்குற லுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அழகாக இருக்காது. ஸோ கோர்க்கும் போது பொறுமையாக சென்டர்லேருந்து கோருங்க. இது ஃபஸ்ட்டு செய்யும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும். பட் நீங்கள் செய்ய செய்ய வந்து இது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு பழகிடும். இந்த பெட்டல்ஸ் நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. நான் இன்றைக்கி வந்து ஒயிட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிசைனுக்கு ஒயிட் கலர் அழகாக இருக்கும்னு நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 4 பெட்டல்ஸ் நீங்கள் கோர்த்த பிறகு ஒரு பீடு போட்டுக்கோங்க. ஸோ 4க்கு 1ன்ற மாதிரி தான் கணக்கு. ஊசியும் மெல்லிசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் அகெயின் த்ரெட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லர் மிஷினில் துணி தைக்கிற த்ரெட் யூஸ் பண்ண முடியாது. அது ஜல்தியாக அந்து போயிடும். இது கிராஃப்ட் பண்ணுறதுக்காகவே அதே ஷாப்பில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நான் ஸ்லோவாக நிதானமாக எப்படி கோக்குறதுன்னு காமிச்சிருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். 4 பெட்டல்ஸ் கோர்த்துட்டு ஒரு பீட் போடுங்க. அகெயின் 4 பெட்டல்ஸ் கோர்த்துட்டு ஒரு பீட் போடுங்க. இப்படியே நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது ஒரு லென்த்தான மாலை சைஸுக்கு வந்துடும். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். முதல்ல சொன்ன மாதிரி ஒருவேளை இந்த பீட் அவைலபிளாக இல்லைன்னா நீங்கள் வந்து சின்ன சைஸில் ஒயிட் பேர்லும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செய்ய செய்ய உங்களுக்கு சீக்கிரமாகவே பழகிடும். இது ஒன்றும் அந்தளவுக்கு கஷ்டம் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு சாரீ பிஸ்னஸ் ஒரு குர்த்தி பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா எக்கச்சக்கமான காம்படிஷன்ஸ் இருக்குது. ஏன்னா தெருவுக்கு தெரு சாரீ கடை, குர்த்திஸ் கடை, நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ் அப்படி எல்லாமே சேல் பண்ணுறாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்கை சூஸ் பண்ணும்போது இதில் நமக்கு காம்படிஷன் வந்து கம்மி. ஆனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ஒரு பிஸ்னஸாக பண்ணிங்கன்னா நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கேன், அதை காமிக்கிறேன். இந்த டிசைன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு லைனில் 20 பீடு கோக்குற மாதிரி இருக்கும். அதாவது 4 ஃப்ளவர் ஒரு பீடு, 4 ஃப்ளவர் ஒரு பீடு அப்படின்னு டோட்டலாக அந்த லைனில் 20 பீட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம சூஸ் பண்ண டிசைனுக்கு இந்த சைஸ் சரியாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து 6 பீசஸ் செஞ்சு வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து தெர்மாக்கால் லோட்டஸ். அதே ஷாப்ஸ்லேயே உங்களுக்கு கிடைக்கும். இதில் உங்களுக்கு பிளாஸ்டிக்கும் அவைலபிளாக இருக்குது. பட் தெர்மாக்காலில் எடுக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லா ரியலிஸ்டிக்காக இருக்கும். பிளாஸ்டிக்கை விட இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குதுன்னு நான் இதை தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் செப்ரேட்டாக ஸ்டோர் பண்ணுங்கள். இந்த ஒயிட் கலரான ஃபேப்ரிக் கூடயே ஸ்டோர் பண்ணாதீங்க. ஏன்னா கலர் பிடிக்கிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. இந்த ஃப்ளவர் பெட்டல்ஸ் நம்ம கோர்க்கும் போது முன்னாடி பின்னாடி 2 சைடுமே நம்ம வந்து கொஞ்சம் த்ரெட் விட்டு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த லோட்டஸ் எல்லாம் கோர்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன் சைடு ஊசி கோர்த்து நீங்கள் இந்த லோட்டஸில் சென்டராக பார்த்து நீங்கள் கோர்த்துருங்க. இந்த வீடியோவிலே காமிச்சிருக்க மாதிரி தெளிவாக பண்ணிங்கனாலே சரியாயிடும். இதில் பார்த்தீங்கன்னா லோட்டஸ் கோர்த்த பின்ன ஒரு நாட் போட்டுருங்க. அவ்வளோதான், இதை ஃபினிஷ் ஆகிடும். நாட் போட்ட பிறகு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிருக்க பாருங்கள். இந்த மாதிரி தான் ஹேங்கிங் டைப்பில் இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு மேலே நம்ம த்ரெட் விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதுலேயே நீங்கள் ரிங் அட்டாச் பண்ணியும் இது டெக்கரேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியும் கடையில் நிறைய சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக எல்லாமே நான் லோட்டஸ் அட்டாச் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நம்மளுக்கு 6 பீசஸ் தேவைப்படுது. எல்லாமே நான் லோட்டஸ் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டிசைனுக்கு தேவையான எல்லா பொருளுமே நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ வாங்க இது எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோவிலே நான் கிளியராக காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து செஞ்சாலே என் வாய்ஸ் கேட்க வேண்டியதே இல்லை. நீங்கள் வந்து பார்த்து கடகடன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அதே ஒயிட் கலர் நூல் தான் எடுத்திருக்கேன். நான் டபுளாக போட்டிருக்கேன். ஏன்னா இதில் வந்து நம்ம பீடெல்லாம் கோக்குறோம். ஸோ தோரண் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஒரு எண்டில் இந்த மாதிரி ரிங் அட்டாச் பண்ணிக்கோங்க. இது வந்து எல்லா வாசப்படி தோரன்லேயும் அட்டாச் பண்ணி தான் கொடுப்பாங்க. அப்போ தான் நம்ம வந்து ஆணியில் ஈஸியாக மாட்டிட முடியும். ஒருவேளை உங்ககிட்ட இந்த ரிங் இல்லைன்னா ஏதாவது கீ செயினோட ரிங் இருக்கும் இல்லைங்களா, அதை கூட நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ நல்லா டைட்டாக நாட் போட்டுருங்க. நாட் போட்ட உடனே அத ஒட்ட கட் பண்ண வேண்டாம். ஃபைனலா நம்ம வந்து அத க்ளூ வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஒரு சைட் பார்த்தீங்கன்னா, இந்த ரிங் அட்டாச் பண்ணி நம்ம வந்து வச்சிருக்கோம். இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா, ஊசி கோர்த்துக்கலாம். முதல்ல உங்க வாசப்படி தோரண் நீங்க எந்த சைஸ்ல செய்ய போறீங்களோ, அந்த சைஸுக்கு த்ரெட்ட வந்து டபுளா போடுங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா த்ரெட் விட்டுட்டே கட் பண்ணுங்க. நம்ம ஃபைனலா மெஷர் பண்ணிட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கட் பண்ணிக்கலாம். இந்த தோரணைய இன்னைக்கு நானு 3.5 ஃபீட் வாசப்படிக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு ஏத்த மெஷர்மென்ட்டுக்கு ஏத்த மாரி நீங்க வந்து சைஸ சின்னதோ, பெருசோ பண்ணிக்கலாம். நம்பளே சேம் டிசைன்ல 19 ஃபீட் வரைக்குமே கஸ்டமைஸ் பண்ணி குடுத்துருக்கோம் ஒரு பேக் ட்ராப்க்காக. சரி இப்ப பீட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க. சேம் 12 பெர்ல் அண்ட் 12 கோல்டன் பீட் தான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பெர்ல் கோர்த்துக்கங்க. அப்புறமா கோல்டன் பீட், அப்புறம் பெர்ல், அப்புறம் 3 கோல்டன் பீட் அட்டாச் பண்ணிக்கங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்ல் போட்டுக்கங்க. நெக்ஸ்ட் வந்து 6 கோல்டன் பீட்ஸ் வந்து நான் இதுக்குள்ள போடுறேன். இது எல்லாமே நீங்க வீடியோல வந்து கிளியரா காமிச்சிருக்கேன் பாருங்க. லாஸ்ட்டா நம்ம 6 கோல்டன் பீட்ஸ் போட்டிருந்தோம் இல்லைங்களா? அத 3 பிரிச்சுட்டு, அதுக்கு சென்டர்ல இந்த ஃப்ளவர் கார்லாண்ட இப்படி வந்து கட்டிருங்க. ஸோ இதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன், ஃப்ளவர் கார்லாண்ட் செய்யும்போது முன்னாடி, பின்னாடி 2 சைடுமே கொஞ்சம் த்ரெட் விடுங்கன்னு சொல்லி. த்ரெட் விடலன்னா இத நம்ம வந்து அட்டாச் பண்ண முடியாது. அதே மாரி ரொம்ப ஒட்ட கட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் தெரியட்டும், ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. அது நம்ம அந்த பீடு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பீட் எல்லாம் கிட்ட கிட்ட போகும்போது அந்த த்ரெட் வந்து உங்களுக்கு விசிபிளா இருக்காது. நெக்ஸ்ட்டு ஒரு பெர்ல், அப்புறம் 2 கோல்டன் பீட் கோர்த்துக்கங்க. வீடியோலயே எல்லாம் கிளியரா காமிச்சிருக்கேன். நீங்க வீடியோ பார்த்தாலே இத வந்து அழகா செஞ்சு முடிச்சிடலாம். எல்லா ஐட்டமும் ரெடி பண்ணிட்டு, வீடியோ ஒன்ஸ் நீங்க ப்ளே பண்ணிட்டே செஞ்சுக்கங்க. ஜல்தி உங்களுக்கு வேல முடிஞ்சிரும். நெக்ஸ்ட்டு 6 பெர்ல்ஸ் இத நம்ம கோர்த்துக்கலாம். இந்த 6 பெர்ல்ஸ 2ஆ பிரிச்சுருங்க. அதாவது 3 எப்படி நம்ம கோல்டனுக்கு பிரிச்சோமோ, அதே மாரி தான் 2ஆ பிரிச்சுட்டீங்கன்னா, 3 பிரிச்சுருங்க. அதுக்கு சென்டர்ல நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த லோட்டஸ் இருக்கு இல்லைங்களா? அத அட்டாச் பண்ண போறோம். ஸோ கோல்டன் பீட்ஸ்க்கு நடுவுல வந்து ஃப்ளவர் கார்லாண்ட் வரும். அண்ட் இந்த பெர்லுக்கு சென்டர்ல பார்த்தீங்கன்னா, லோட்டஸ் வரும். இந்த லோட்டஸோட கீழ ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம். மேல இருக்கிற ஹோல்ல பார்த்தீங்கன்னா, ஊசியில நூல் கோர்த்து நாட் போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ இந்த ஊசியில வந்து நம்போ 3 வந்து 8 3 கோல்டன் பீட் சேர்க்க போறோம். அதுக்கப்புறம் சின்ன சைஸ்ல கோல்டன் பீட் ஒரு 5 சேர்க்க போறோம். அத சேர்த்துட்டு இந்த ஒயிட் கலர் பெர்ல்ஸ 3 நம்ம பிரிச்சோம் இல்லைங்களா? அதுக்கு சென்டர்ல வந்து கட்டிட்டு, எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்ட வந்து நம்ம கட் பண்ணிரலாம். இந்த டிசைன்ல ஃபர்ஸ்ட்டு ஃப்ளவர் கார்லாண்ட் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எம்டிஎஃப் லோட்டஸ். நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் கார்லாண்ட், எம்டிஎஃப் லோட்டஸ் இப்படி தான் மாறி மாறி வரும். வீடியோல காமிச்சிருக்க மாரியே நீங்க பீட்ஸ கோர்த்துட்டு வாங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராச்சும் இத பிசினஸா செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்காக இப்ப சில டிப்ஸ் எல்லாம் சொல்றேன். இது ஆல்ரெடி நம்ம பேஜ்ல செஞ்சு சேல் பண்ணிட்டுருக்கோம். நாங்க பார்த்தீங்கன்னா, இதோட பிரைஸ் 699 ஃப்ரீ ஷிப்பிங்ல தான் குடுத்துட்டு இருந்தோம். நீங்க வந்து உங்களோட ப்ரைஸ வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சேம் ப்ரைஸ்க்கு தான் குடுக்கணும்னு இல்ல. நான் ஒரு ஐடியாக்காக தான் இந்த ப்ரைஸ் வந்து சொன்னேன். கிராஃப்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, கண்டிப்பா நீங்க இத வந்து ஒரு பிசினஸா எடுத்து செய்யலாம். இதுல ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, கண்டிப்பா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட்டு நீங்க இத செய்யும்போது சாம்பிள்க்கு 1 ஆர் 2 டிசைன்ஸ் மட்டும் செஞ்சு வைங்க. கஸ்டமர் பார்த்துட்டு உங்களுக்கு ஆர்டர் குடுத்த பின்ன, நீங்க வந்து இந்த பீட்ஸ் எல்லாமே நீங்க பல்க்கா அதாவது 1/2 கேஜி, 1 கேஜி அப்படி சேல் பண்றாங்க. நீங்க அப்படி வாங்கிட்டு வந்தீங்கன்னா, ப்ரைஸும் உங்களுக்கு ரொம்ப கம்மியாகும். ஒருவேளை நீங்க நியர்பை கிராஃப்ட் ஷாப்ஸ்ல போய் வாங்குறீங்கன்னா, அவங்க வந்து 10 கிராம்ஸ்
₹40 ஆர் ₹50 அந்த ரேஞ்சில தான் சேல் பண்ணுவாங்க. நீங்க கேஜி அதாவது 1 கேஜி, 1/2 கேஜின்னு வாங்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல கம்மி ப்ரைஸஸ்லயே இது உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த ஒயிட் பெட்டல்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பேக்கெட்டா தான் குடுக்குறாங்க. லூஸ்ல குடுக்குறாங்களான்னு எனக்கு தெரியல. நான் பார்த்தீங்கன்னா பேக்கெட்டா தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதில உங்களுக்கு இந்த மாரி நியர்லி ஒரு 100 பீசஸ் செய்யலாம். ஸோ நெறைய ஃப்ளவர்ஸ் இருக்கும். அதுவும் 1 கேஜி பேக்கெட்டா தான் சேல் பண்றாங்க. ஒருவேள கஸ்டமர் வேற கலர்ல வேணும் அப்படின்னு சொன்னாலுமே நீங்க செஞ்சு குடுக்கலாம். ஏன்னா இது வந்து நெறைய கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஆரஞ்ச், கிரீன், எல்லோ அப்படின்னு நெறைய கலர்ஸ்ல இருக்கு. இப்ப தசரா ஃபெஸ்டிவல் வரத்தால நெறைய பேர் வந்து அவங்க வாசப்படி தோரண் தேடுவாங்க. இல்ல டெக்கரேஷனுக்கு பர்ப்பஸ்க்காக இந்த மாரி கார்லண்ட்ஸ் தேடுவாங்க. ஸ்டார்ட் பண்றது ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும்னு நான் சொல்லுவேன். இந்த மாரி பிசினஸ்ல பார்த்தீங்கன்னா, காம்படிஷன் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா நெறைய பேர் இத செய்ய மாட்டாங்க. நெறைய வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அத ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ரெடிமேடா ஒரு ட்ரெஸ்ஸோ, சாரியோ வாங்கின்னு வந்து அது மேல கொஞ்சம் ப்ராஃபிட் வச்சு சேல் பண்றத தான் எல்லாரும் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்க செஞ்சு உங்க வீட்டுக்கு போடுங்க. அத பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளேயே உங்களுக்கு கண்டிப்பா ஆர்டர்ஸ் கிடைக்கும். ஏன்னா வாசப்படியில போடும்போது இது ரொம்ப அழகா இருக்கு. நீங்க செஞ்சு போட்டீங்கனாலே கண்டிப்பா உங்களுக்கு இது வந்து ஆர்டர்ஸா கேட்பாங்க. நீங்க எனக்கு செஞ்சு குடுக்குறீங்களான்னு. உங்களுக்கு ஏத்த பிரைஸ நீங்க ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுங்க. எல்லா பிசினஸ்க்கும் சொல்ற மாரி தான். எப்பவுமே ஸ்டார்ட்டிங்ல நம்ம வந்து பிரைஸ ரொம்ப ஹையா சொன்னோம்னா, யாருமே நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் நம்மக்கிட்ட ரிவ்யூவும் இல்ல, எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. பிரைஸ் வந்து ரொம்ப ரீசனபிளா இருந்துச்சு. அதுக்குன்னு லாஸ்ட்ல உங்கள நான் சேல் பண்ண சொல்லல. அஃபோர்டபுளா இருக்கணும் அண்ட் ரீசனபிளா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நமக்கு வந்து ஆர்டர் குடுப்பாங்க. அத பார்த்துட்டு இன்னும் 4 பேர் வாங்குவாங்க. ஸோ ஃபெஸ்டிவல் சீசன்ல இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாவா இருக்கும். சீசன் முடிஞ்சதுமே நீங்க வேற பிசினஸ் கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2, 3 மந்த்ஸ்க்கு இது வந்து கொஞ்சம் நல்லா சேல் ஆகும். இப்ப மீஷோலயே கூட பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ப்ராடக்ட் தான் கஸ்டமர் கொஞ்சம் அதிகமா சர்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஃபெஸ்டிவல் சீசன் இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கும் இந்த மாரி பொருட்கள் தான் அதிகமா தேவைப்படும். நீங்க மீஷோல சேல் பண்றதுனாலும் இத சேல் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இப்ப எல்லா பீட்ஸுமே கோர்த்தாச்சு. ஃபைனலா ஒரு 3.5 ஃபீட் வர மாரி சைஸுக்கு மெஷர்மென்ட் பண்ணி, நான் த்ரெட் கட் பண்ணிட்டு, இந்த சைடும் பார்த்தீங்கன்னா 2 ரிங் அட்டாச் பண்ணிட்டேன். இதோட ஃபைனல் லுக் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். காத்துல அப்படியே அந்த பெட்டல்ஸ் எல்லாம் ஆடும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது உங்க பூஜை ரூம் வாசப்படிக்கும் நீங்க செஞ்சு போட்டுக்கலாம். இந்த டிசைனுக்கு வாசப்படியிலே 2 சைடா செப்பரேட்டா ஹேங் பண்ற மாரி ஒரு பீசஸ் வரும். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோல எப்படி செய்யறதுன்னு சொல்லி நான் காட்டுறேன். இதுவும் அதுவும் சேர்த்து தான் நம்ம பேஜ்ல 699க்கு நம்ம சேல் பண்ணிட்டுருந்தோம். ஸோ இதே வீடியோல எல்லாமே போட்டேன்னா, வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியா போயிடும். பார்க்குறவங்களுக்கும் போர் அடிக்கும். அதனால வந்து அத நான் நெக்ஸ்ட் வீடியோல போட்டிருக்கேன். கடைசி வரைக்கும் என்னோட வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.